என் தம்பியோட டைரி. இவன் தான் அலெக்ஸ் பாண்டி, பெரிய போலீஸ் ஆபீசர். 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கடா உங்க பாஸ் ஏகாம்பரம்? எங்கடா உங்க பாஸ் ஏகாம்பரம்? எங்கடா உங்க பாஸ் ஏகாம்பரம்? என்ன கொன்னாரே அந்த ஏகாம்பரத்தை கேட்கிறேன். மிஸ்டர் அருண். நான் அருண் இல்லடா, அலெக்ஸ் பாண்டியன். அலெக்ஸ் பாண்டியன். 25 வருஷத்துக்கு முன்னாலே நீயோ உங்க பாஸ் ஏகாம்பரம் என் முதல கடப்பாளையால குத்தி கொன்னீங்களே, அந்த அலெக்ஸ் பாண்டியன் தாண்டானா. உங்களால என் உடலத்தை அழிக்க முடிஞ்சது, ஆனா என் நினைவுகளை, என் உணர்வுகளை உங்களால் அழிக்க முடியல. அதெல்லாம் இப்ப ஆவியோட சேர்ந்து உங்களை பழிக்கு பழி வாங்குறதுக்கு மறுபடியும் பிறவேற்று வந்திருக்கேன்டா அலெக்ஸ் பாண்டியன். எங்கடா அந்த ஏகாம்பரம்? இல்ல அப்ப வந்து பேசும். என்ன மச்சான்? அத நீ போயிட்டு வந்துட்டேன். மறுபடியும் அங்க போய் கலாட்டா பண்ணாம சீக்கிரம் வந்து. இல்ல நீ போட்ட. என்ன மச்சான் திடீர்னு? மச்சான் ஒரு அருமையான வேட்டை. இன்னைக்கு ராத்திரியே நாம மெட்ராஸுக்கு போனோம். நாம மெட்ராஸுக்கு போறோம். எதுக்கு? இங்க பார். கோபால் கொலையில் கோடீஸ்வரர் சம்பந்தமா? இதுக்கும் நம்ம மெட்ராஸ் போறதுக்கும் என்ன சம்பந்தம்? அம்பரு நாம பொறுக்கி நீதாப்பா ஜென்டில்மேன். எங்க அப்புறம் சொல்றேன் இல்ல, கேட்ட படத்தை எப்படி தூக்கி மடியில வீசி எரிஞ்சிட்டாங்க பாத்தியா? கூத்துடா கோர்ட்லயே முடிஞ்சு போச்சே, இன்னும் எதுக்கு வேஷம்? அலெக்ஸ் பாண்டியனை அவுத்துடு. அவுத்துடு. எப்படி அம்ரு சும்மா மன்மதம் மாதிரி இல்ல? அது சரி ஜான், கோர்ட்ல அலெக்ஸ் பாண்டியன் ரேகையை அவ்வளவு தைரியமா வச்சியே எப்படி? இதெல்லாம் வேலை பச்சா வேலை மச்சான் சொல்லுமா? நம்மளை பத்தி உனக்கு தெரியாது. இந்த எவ்வளவு பெரிய பெரிய கில்லாடி வேலைகளை நம்ம செஞ்சிருக்கோம். திருஷ்டியா? ஆமா நிறைய இருக்கும். அமர இப்போ நம்மள ஒரு கொலை செஞ்சுட்டு அந்த கத்தியில உங்க ரேகையை பதிச்சு நீதான் கொலை செஞ்சு உள்ள தள்ளிட்டா கவலையே படாது. அடுத்த அவர்லயே உன்னை வெளியே கொண்டு வர முடியும் நம்மளால. அது சரி, இந்த வேலையெல்லாம் எப்படி கத்துக்கிட்ட நீ? என்ன பண்றது அம்பரு, நாட்டுல வேலை கிடைக்கிறது கஷ்டம், அதான் இந்த வேலைங்களா கத்துக்கிட்ட. ரொம்ப பொல்லாத ஆளுப்பா நீ. யானையே சுத்தி அக்கல்ல வச்சுக்கிட்டாலும் வச்சுக்குவேன். நான் எதுக்கு பயப்படுறேன்னா, செத்து போன அலெக்ஸ் பாண்டியன் கைரேகைய ஒப்பிட்டு பார்த்து அதுல ஏதாவது வில்லங்க வந்துட்டாங்க. கவலைப்படாதே அம்பரு, செத்து போன அலெக்ஸ் பாண்டியன் உயிரோட வந்து ரேகை வச்சா கூட அவன் தான் போலீஸ் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. நம்ம மச்சான் வேலை அவ்வளவு கட்சிதான். அது எப்படி இதெல்லாம் தெரியாம பெரிய மனுஷன்? உங்களை பிடிக்கிறதுக்கு போலீஸ் படைய இருக்குடா. இந்த அலெக்ஸ் பாண்டியனோட நாய் போதும். எங்க முதலாளி ஏகாம்பரத்தை பதிச்சுக்கிட்ட இந்த டிவிஷன்ல இருக்க மாட்டேன். என்னடா பூச்சாண்டி காட்டியா? எவன்டா அவன் ஏகாம்பரம்? அவன் என்ன பெரிய கொம்பனா? இல்லைங்க, அப்படி சொல்லலீங்க. யார் நீங்க? என்ன யாருன்னு கேட்ட மனுஷன் நீங்க தான். பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன அவ்வளவு பெரிய புள்ளியா? நீங்க இந்த டிவிஷனுக்கு புதுசு, என்ன பத்தி தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. இந்த ஏகாம்பரம் பேரை சொன்னா வயத்துல இருக்கிற குழந்தை கூட வாய முடியும். அதே குழந்தைகிட்ட போய் அலெக்ஸ் பாண்டியன் சொல்லி பாருங்க, இன்னொரு கையால அவங்க அம்மா வாயையும் மூடும். அலெக்ஸ் டிஎஸ்பி. டிஎஸ்பி டிஎஸ்பி சார், நமக்குள்ள எதுக்கு வீண் விவகாரம்? இந்த டிவிஷன்ல நான் ரொம்ப செல்வாக்குள்ளவன். என்ன பகச்சிக்காத, என் ஆட்களை மரியாதையா விட்டு. மிஸ்டர் ஏகாம்பரம், நான் தெருவுல கோலி ஆடிக்கிட்டு கொண்டு உள்ள போடல, சாராய காய்ச்சல் கொண்டு உள்ள போட்டிருக்கேன். கள்ளச்சாராயம். அது தெரிஞ்சுதானே டிஎஸ்பி நான் இங்க வந்திருக்கிறேன். இந்த பாரு, தெருக்கோடியில என் ஆளுங்க லாரி நிறைய பயங்கரமான ஆயுதங்களோட இருக்கிறாங்க. ஒரு குரல் கொடுத்தா போதும், உள்ள பூந்து ஸ்டேஷனே செங்கல் செங்கலா பிரிச்சு விடுவாங்க. தூள் பரவாயில்லையா? போலீஸ் ஸ்டேஷன் முன்னால சந்தேகப்படுற மாதிரி எவன் இருந்தாலும் சரி சுட்டு தள்ளுங்க. வேற ஒரு காப்பாத்தேன் சார். கான்ஸ்டபிள்ஸ், take the rifles and follow me. Come on. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து த்ரெட்டன் பண்ண அந்த இந்த ஆள் மேல ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணு. உங்க ஆளுங்களை வெளியே கூட்டிட்டு போறதுக்கு நீ வந்தே இல்ல, இப்போ அவங்க உன்னை உள்ள கூப்பிடுறாங்க. போ. வேணா அலெக்ஸ், நெருப்போட விளையாடாத, கைய சுட்டுக்காத. அதைத்தான் நானும் சொல்றேன். தீப்பட்டிக்கு 2 பக்கம் வரத்தாதான் தீ பிடிக்கும், ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் வரத்தாலும் தீ பிடிக்கும். என்கிட்ட இந்த ஒற்ற வேலையெல்லாம் வச்சுக்காது. இவனை உள்ள தள்ளுங்க.
ஏய்,